ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப்பில் பார்த்தோன்னா யூஎன் நம்பர் சரிங்களா. யூஎன் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது சரிங்களா. ஆக்டிவேட் பண்ணுற இஷ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த இஷ்யூ வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. யார் யார் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? லேட்டஸ்ட்டாக கிடையாது சரிங்களா. லேட்டஸ்ட்டாக கிடையாது. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டோட்டல் ரூல்ஸே மாற்றிட்டாங்க சரிங்களா. நம்ம யூஎன் நம்பர் அலெக்ட் பண்ணுறது நம்ம தான், யூஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம தான், எல்லாமே உமேங் ஆப்பில் தான் நம்ம தான் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியோ சரிங்களா, 3 இயர்ஸ் முன்னாடியோ அந்த ஓல்டு மெம்பர்ஸ் தான் சரிங்களா. அந்த யூஎன் நம்பர் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து நான் சொல்கிற இஷ்யூஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இஷ்யூஸ் வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்குலாம் கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் இருக்கும். இப்போ கூட அந்த இஷ்யூ கிளியர் ஆகாமல் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ்லாம் அலைஞ்சிட்ருப்பீங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் தான் நான் கொடுக்க போகிறேன், தெளிவாக கொடுக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துங்க சரிங்களா. இது எப்படி எங்கே நடக்கணும் அந்த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு சேரும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து பிஎஃப் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அவங்களுக்கு பிஎஃப் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பிஎஃப்ல கான்ட்ரிபியூஷன் பே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு 6 மந்த் கழிச்சு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஆதாரில் வந்து டேட் ஆஃப் பர்த்தோ நேமையோ இதை மாற்றிருப்பீங்க சரிங்களா. நேமோ டேட் ஆஃப் பர்த் மாற்றிருப்பீங்க. அப்படி மாற்றும் போது மிஸ்மேட்ச் ஆகும் சரிங்களா. பிஎஃப் இருக்கிற டேட்டா பேஸும் ஆதாரில் இருக்கிற டேட்டா பேஸும் மிஸ்மேட்ச் ஆகும் சரிங்களா. நீங்கள் யூஎன் நம்பர் அப்படியே ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது சரிங்களா. யூஎன் நம்பர் அப்படியே ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் பிரச்சனை. அப்படியே நம்ம கேர்லெஸ்ஸாக கண்டுக்காம சரி அப்படியே விட்டோம்னா, ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம அகைன் ஆக்டிவேட் பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா டேட்டா தான் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஆதார் கார்டில் டீட்டெயில்ஸ் மாற்றிருப்பீங்க, டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா. யூஎன் நம்பரு நம்ம உமாங்கில் போனால் ஆக்டிவேட் பண்ண முடியாது, நம்மளுக்கு எரர் தான் வரும் சரிங்களா. நம்மளுக்கு எரர் தான் ஷோ ஆகும் சரிங்களா. டேட்டா பார்த்து மிஸ்மேட்ச், நேம் மிஸ்மேட்ச்னு எரர் தான் வரும். யூஎன் நம்பர் ஆக்டிவேட்டில் போனால் நம்ம ஆதார் பேஸ் ஐடி வச்சா இந்த எரர் தான் ஷோ ஆகும். இந்த நம்பரு எனக்கு அடுத்து ஆக்டிவேட்டே பண்ண முடியாது சரிங்களா. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பிஎஃப் ஆஃபீஸ் போவீங்க. பிஎஃப் ஆஃபீஸ் போனால் அவங்க ஜாயின் டிக்ளரேஷன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துருப்பீங்க, அது மாறாமல் இருக்கும். நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கம்பெனி ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க சரிங்களா. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பேப்பர் ஒர்க் இருந்தது. நம்ம ஜேடி ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி நம்ம சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கி பிஎஃப் ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ரூல்ஸ்லாம் இருந்தது. இப்போ எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டாங்க, முழுக்க ஆன்லைன்லாம் மாற்றிட்டாங்க சரிங்களா. இதுமாரி இஷ்யூஸ் இருக்கவங்க டேரெக்டாக நம்ம லாகினும் பண்ண முடியாது, எதுவும் கரெக்ஷனும் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனி போர்ட்டல் மூலிமா தான் இதை கரெக்ஷன் பண்ண முடியும் சரிங்களா. இருக்குது ஒரே வழி. நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போனால் கூட பேப்பர் ஒர்க் எதுவும் பண்ண மாட்டாங்க சரிங்களா. முடியாத பட்சத்தில் தான் பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த நேமு டேட்டா ப்ரொஃபைலை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும், ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? அது கம்பெனி போர்ட்டல் எப்படி பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா. சொல்கிறேன். அதுக்கும் அந்த கம்பெனி போர்ட்டல்லையும் பண்ண முடியல, எனக்கு வேறு வழி இல்லைன்னா உங்களுக்கான ஹெல்ப் நான் பண்ணுறேன். உங்களுக்கு அது மாதிரி இஷ்யூ இருந்தால் தேவைப்படுறவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இதுதான் எம்ப்ளாயர் போர்ட்டல் சரிங்களா. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எப்படி அதை அவங்க எம்ப்ளாயர் கிளியர் பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயர் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. நம்ம நார்மல் போர்ட்டலோட எம்ப்ளாயருக்கு தனி போர்ட்டல் இருக்குது சரிங்களா. அந்த லாகின் பண்ணால் இப்படி தான் வரும். எப்படி கிளியர் பண்ணுவாங்கன்னா, அது எப்படி அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு அவங்களுக்கு டேட்டா பேஸ்லாம், அவங்க டேட்டா பேஸ் எல்லாமே அவங்களோட போர்ட்டலில் இருக்கும் ஓகேவா. ஓப்பன் ஆகும் சரிங்களா. மெம்பர் கிளிக் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் டிக்ளரேஷன் ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா. ஜாயின் டிக்ளரேஷன் ஃபைலிங்னு ஆப்ஷன் வரும் ஓகேவா. ஃபைலிங் ஆப்ஷன் வரும். அதில் வந்து உங்கள் யூஎன் நம்பர் என்ட்ரி பண்ணுவாங்க. உங்களோட யூஎன் நம்பர் என்ட்ரி பண்ணுவாங்க. என்ட்ரி பண்ண பிறகு டீடைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் சரிங்களா. உங்களோட ப்ரொஃபைலே ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் சரிங்களா. உங்களால் உங்கள் போர்ட்டலில் மெம்பர் ஹோம் போர்ட்டலில் எதுவுமே பண்ண முடியாது இல்லை, எல்லாமே உங்களோட எம்ப்ளாயர் போர்ட்டலில் தான் பண்ண முடியும். யூஎன் நம்பர் என்ட்ரி பண்ண பிறகு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும் பாருங்க. எல்லாம் உங்களோட ஆதார் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே காட்டிடும் சரிங்களா. நீங்கள் எப்போ டேட்டா ஜாயின் பண்ணீங்க, எப்போ என் பண்ணீங்க, எல்லாமே காட்டிடும் ஓகேவா. நீங்கள் அதையே பாருங்கள், எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இல்லை டீட்டெயில் எடிட் பண்ணிவிட்டு அவங்க சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தா, அவங்க சப்மிட் கொடுத்தாங்கன்னா, சப்மிட் கொடுத்த பிறகு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்த பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஃபில் பண்ணி காப்பீஸ் நீங்கள் கொடுக்குற ஐடி ப்ரூஃப்லாம் வச்சு அவங்க அப்லோட் பண்ணாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்லோட் ஆகிடும் சரியா. டைமிங்லாம் எடுத்துக்காது சரிங்களா. அவங்களோட போர்ட்டலில் பண்ணால்
நம்ம அவங்க நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்த பிறகு அவங்க அப்லோட் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக அப்லோட் ஆகிடும் எல்லாமே. டேட்டா பார்த்தும் சரி, நேமும் சரி, எந்த ஒரு கரெக்ஷனும் சரி, முழுக்க முழுக்க எல்லா ஆக்சஸும் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. கம்பெனி எம்ப்ளாயருக்கே கொடுத்துட்டாங்க பிஏ ஆஃபீஸ்லேருந்து. ஜஸ்ட் அவங்க டீட்டெயில் என்ட்ரி பண்ணனா முழுக்க முழுக்க இன்ஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க பண்ணாங்கன்னா உடனே எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அப்லோட் ஆகிடும். டைமிங்லாம் எதுவுமே எடுத்துக்காது. மேக்ஸிமம் டைமிங் எடுத்தால் கூட 2 or 3 days அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆன பிறகு நீங்கள் யூஏ நம்பர் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படிதான் கம்பெனி போர்ட்டலில் பண்ணணும். சரிங்களா? இது நிறைய பேருக்கு எம்ப்ளாயருக்கு ஒரு சில எம்ப்ளாயருக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அவங்க தெரியாமல் நிறைய பேர் அலைய விட்டுட்டு இருக்காங்க பிஎஃப் ஆஃபீஸ்க்கு. அலைய விட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதுக்கு, இந்த ஆன்லைன் ப்ரொசீஜர் இருக்கு நிறைய பேருக்கு தெரியல. சரிங்களா? பிஎஃப் ஆஃபீஸ் நீங்களும் போறீங்க, அவங்களும் இது தெரியாமல் அவங்களும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. தேவையில்லாம டைம் வேஸ்ட் தான். இப்படிதான் இந்த ப்ரொசீஜர் தான், இப்படிதான் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு எதனா இஷ்யூ இருந்தால், இது மாதிரி இஷ்யூஸ் யாரா ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெப்ஸ் இப்படி தான். ஓகேங்களா? நீங்கள் கூட பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கூட உங்கள் எம்ப்ளாயருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஆடிட்டர்கிட்ட அனுப்பி சரி பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதனா உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்பட்டால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.